ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து பெரிய நாயகி அம்மன் கோயிலில் வந்து விசேஷம் பார்த்துக்கிடுங்க. தேர் திருவிழா இருக்குது. இது நம்ம ஏர்வாடியில் தான் இருக்குது. ஏர்வாடியில் எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயில் வாசலில் தான் இருக்குது. ஃப்ரெண்டு சொன்னாப்புல, வா மாப்பிள்ள திடீர்னு போய் பார்த்துட்டு வருவோம், கோயிலை பார்த்துட்டு வருவோம், ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணி நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் இது நாள் வரைக்கும் தேர் திருவிழா பார்க்குறதுக்கு நம்ம அவைலபிள் ஊரில் இல்லை பார்த்துக்கிடுங்க. இதுதான் நமக்கு சான்ஸ். இந்த வருஷம் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாகவோ எத்தனை வருஷமாக சொல்கிறாங்க தேர் வந்து இழுக்கலை பார்த்துக்கிடுங்க. கடந்த ஒரு 2-3 வருஷமாக தான் தேர் இழுத்துக்கிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம். ஆமாம், இது வந்து எங்கேன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஏர்வாடியிலேருந்து கோயில் வாசலில் தான் இருக்குது பார்த்துக்கிடுங்க. பெரிய நாயகி அம்மன் திருக்கோவில், ரொம்ப பெரிய கோயில், ரொம்ப பழமையான கோயில் பார்த்துக்கிடுங்க. இங்கே தான் வந்து நாளைக்கு தேர் இழுப்பாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஏர்வாடியை சுற்றி இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து மதத்து மக்களும் வந்து கலந்துக்கிடுவாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்வாடியே வந்து ரொம்ப ஒரு கோலாகலமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி சொன்னாப்பில் நானும் வந்து ஒரு 4 நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். போயிட்டு கோயிலெலாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, போகிற வழிலாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்பில். போக டைம் கிடைக்கல பார்த்துக்கிடுங்க. இப்போ நாளைக்கு கோயில் திருவிழாங்கிறதுனால சரி போய் பார்த்துருவோம். ஏன்னா வந்து 10 மண்டகப்படி கொடுப்பாங்க பார்த்துக்கிடுங்க. ஏதாவது ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ள மக்களும் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த வெள்ளோட்டம் பார்ப்பாங்களா, இந்த தேரோட்டம் பார்ப்பாங்களா, ஏதாவது சொல்லுவாங்க, வெள்ளோட்டம் பார்ப்பாங்கங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு சமுதாயத்து மக்களும் வந்து இந்த 10 நாளுக்கு இருக்கும். இன்றைக்கி இந்த இதில் ஏதோ யாதவ சமுதாயத்து மக்கள்னு போட்டுருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. சரி, அவங்க இழுத்து முடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நாளைக்கு வந்து தேர் திருவிழா, நாளைக்கு தான் ஃபைனலு. நாளைக்கு வந்து எல்லோரும் கலந்துக்கிடுங்க. சுற்றி பத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து கலந்துக்கிடுவாங்க. நாளைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்வாடியே ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிற அளவுக்கு நாளைக்கு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். இதில் என்ன ஒரு அதிசயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா மக்களும் இருப்பாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லா மக்களும் ஒன்று மண்ணாக சேர்ந்து நின்று அந்த தேரை இழுத்து அந்த ஒரு செலிப்ரேஷன் பண்ணுற ஒரு என்ஜாய்மெண்ட்டை வந்து நீங்கள் எந்த ஊர்லேயும் வந்து இந்த சிறப்பை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆமாம், நான் வந்து இது நாள் வரைக்கும் வந்து நேரில் பார்த்ததில்லை. ஆனால் வந்து நிறைய மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது போக பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன். இந்த வடம் இழுக்கிறதுலேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம் சமுதாய மக்கள், இந்து சமுதாய மக்கள், அவ்வளோ சமுதாய மக்களும் நின்று ஒரு அண்ணன் தம்பியாட்டு நின்று உறவாட்டு நின்று அதை செய்கிறது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி மாதிரி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நமக்கு இது வரைக்கும் கொடுத்து வைக்கல. நாளைக்கு போய் பார்க்க போகிறோம். நாளைக்கு 8:30 மணிக்கு 8 மணிக்கு 7:30 மணிக்கு சொல்லியிருக்கிறாங்க. இயர்லியாகவே நம்ம ஃப்ரெண்ட் அங்கே இருக்கிறனால ஃபோன் போட்டு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் நின்று அதை நாளைக்குள்ளே வீடியோ வந்து கொடுக்குறோம் பாருங்கள். நம்ம ஊரில் உள்ள தேர் திருவிழா வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக பெரிய நாயகி அம்மன் திருக்கோயிலில் வந்து நடக்குதுங்கிறத நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். சுற்றி சூழ உள்ள எல்லா மக்களும் கலந்து பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ நாளைக்கு நம்மளும் சேர்ந்து அதில் செலிப்ரேட் பண்ண போகிறோங்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதுதான் நம்ம தேர் பார்த்துக்கிடுங்க. தேரை எவ்வளோ பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெருசாக நல்ல பிரமிப்பாக இருக்குது. நாளைக்கு சுற்றி சூழ இருக்கிற மக்கள்லாம் வந்து மறக்காமல் வந்து கலந்துக்கிடுங்க. கலந்து வந்து நல்ல என்ஜாய் பண்ணுங்கள். சாமி தரிசனம் நீங்கள்லாம் வந்து பெற்றுக்கிடுங்க. அதாவது நம்ம ஏர்வாடி சுற்றுப்பத்தில் உள்ள இருக்க மக்கள் அனைவரும். ஓகே மக்களே, நாளைக்கு வந்து தேர் திருவிழா தேர் இழுப்பாங்க பார்த்துக்கிடுங்க. நாளைக்குள்ள வீடியோ கண்டினியூட்டியாக கொடுக்குறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சுற்றி கடைகள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் மக்களே. ஓகே, நன்றி.